இத்தனை வருஷம் இத்தனை நாங்கள் பாட்டம் பாட்டி தொறுத்திருந்து நாங்களும் வியாபாரம் பண்ணுறோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்காரர் இந்த மாதிரிக்கு எங்களை விற்க வேண்டாம், இதில் எதுவுமே செய்ய வேண்டாங்கன்னு செல்ல கிடையாது. இவங்க இந்த மாதிரிக்கு வியாபாரம் பண்ணாத, தேனை விற்காத, நெல்லிக்காயை விற்காத, கலாக்காயை விற்காத இந்த ஃபாரஸ்ட்டையே இன்னைக்கு எங்கள் கூட தகராறு போடா. அப்போ நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட உடுமலை வனச்சரக பகுதியில் கோடந்தூர் மலைவாழ் குடியிருப்பு உள்ளது. இங்குள்ள மலைவாழ் மக்கள் வனப்பகுதியில் விளைகின்ற நெல்லிக்காய், கலாக்காய், கடுக்காய், சாம்பிராணி, தேன் உள்ளிட்ட பொருட்களை கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு அருகே உள்ள சின்னாற்றின் கரையில் வைத்து விற்பனை செய்கின்றனர். இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து மலைவாழ் மக்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். ஆனால் வனப்பகுதியில் விளைகின்ற பொருட்களை சின்னாற்றின் கரையில் வைத்து விற்பனை செய்யக்கூடாது என்று உடுமலை வனத்துறையினர் கூறியுள்ளதாக தெரிகிறது. இதனால் ஆவேசமடைந்த மலைவாழ் மக்கள் உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் திரண்டு தர்ணா போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் பல்வேறு குறைகளையும் முன்வைத்தனர். நெல்லிக்காயெல்லாம் எடுக்கும் கையில பாஸ்டையை எங்களை விற்க வேணாம் சொன்னாரு. எதுவே வியாபாரம் பண்ணக்கூடாது, அப்படியான நான் கொண்டு போய் ரேஞ்சர் ஆஃபீஸில் கொண்டு போட்டுருவீங்க, எல்லாம் பிடுங்கிருவீங்க அப்படின்னு ரேஞ்சர் ஐயா சொன்னார். அதனால நாங்கள் தேனு, நெல்லிக்காய், கலாக்காய், மாங்காய், நெல்லிக்காய் இருந்து எல்லாம் எங்களுக்கு என்ன காட்டில் கிடைக்குதோ எல்லாம் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். எல்லாம் வியாபாரம் பண்ணி நாங்கள் கொண்டு போய் நாங்கள் எங்கள் கொடுமைக்கு நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதில் தான் நாங்கள் குழந்தைங்களாம் வளர்த்துருவோம். ஆனால் இதில் நாங்கள் எந்த அதுவுமே எங்களுக்கு அதில் எங்கேயுமே எந்த அதுவுமே இல்லை. நாங்களுக்கு வியாபாரம் பண்ணுனதான் எங்களுக்கும் வியாபாரம் பண்ணல, அதுவுமே இல்லை. இந்த இத்தனை வருஷம் இத்தனை நாங்கள் பாட்டம் பாட்டி தொறுத்திருந்து நாங்களும் வியாபாரம் பண்ணுறோம். இந்த ஃபாரஸ்ட்டுக்காரர் இந்த மாதிரிக்கு எங்களை விற்க வேண்டாம், இதில் எதுவுமே செய்ய வேண்டாங்கன்னு செல்ல கிடையாது. இவங்க இந்த மாதிரிக்கு வியாபாரம் பண்ணாத, தேனை விற்காத, நெல்லிக்காயை விற்காத, கலாக்காயை விற்காத இந்த ஃபாரஸ்ட்டையே இன்னைக்கு எங்கள் கூட தகராறு போடா. அப்போ நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? அப்போ அப்படி வேணா அவர் சம்பளத்தை கொடுக்கட்டும், எங்களுக்கும் அவர் சம்பளத்தை உள்ள காசை கொடுக்கட்டும். அப்போ ஈடிசியில் காசா இவங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி கையெழுத்து இல்லாமல் இவங்க எடுக்கலாம்? எங்கள் வீட்டுக்காரர் தானே கையெழுத்து போடாமல் இப்போ சிவகுமார் ரேஞ்சர் இருக்கும்போது, அந்த ஐயா இருக்கும்போது இவர் கையெழுத்து இல்லாமல் அந்த காசை எடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த காசை இவங்களே எடுத்துடுறாங்க. எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ போகுது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அதில் ஈடிசியில் எங்கள் பையங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இருந்தாலுமே அந்த காசில் எங்களுக்கு எந்த அதுவுமே தெரிய மாட்டாது. எங்கள் பையங்க இருந்தாலுமே எங்கள் பையங்க தான் எடுத்துக்கொண்டாங்க சொல்லி இவங்க சொல்கிறாங்க. எங்கள் பையங்க எதுக்கு எடுக்கிறாங்க? அப்படி கவர்மெண்ட் காசை நாங்கள் ஏழை மக்கள் தான். நாங்கள் இருந்தாலுமே அப்படி நாங்கள் திருட மாட்டோம், ஒழிக்க மாட்டோம், நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். நாங்களாம் அப்படி நாங்கள் எந்த காலத்துலேருந்தே நாங்கள் அப்படி எங்களோட அதனால நாங்கள் திருட மாட்டோம். நாங்கள் யாருக்குமே நாங்கள் 10 பைசா 6 காசில் நாங்கள் திருடி எடுக்க மாட்டோம். நேரடியாக தான் நாங்கள் கேட்டு தான் வாங்கி திங்குவோம். இல்லாமல் ஒருத்த காசில் திருட மாட்டோம். இவர் கையெழுத்து இல்லாமல் எப்படி எடுக்கலாம் அவங்க? அப்போ இவர் கையெழுத்து இல்லாமல் சிவகுமார் ரேஞ்சர் ஐயா இருக்கும்போது எடுத்ததோட கையெழுத்து போட்டது. இப்போ இது இந்த இப்படி கேட்கணும். நாங்களை இதுக்காக விற்க விட மாட்டேங்கிறீங்க? நாங்கள் பாட்டம்பாடி தோறுந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். எத்தனையோ ரேஞ்சர் மாரை பார்த்தோம், எத்தனையோ கால்டு மாரை பார்த்தோம், எத்தனையோ டெய்ய பூ கணிசு பட்டு எல்லாம் பார்த்தும் கல்லையை கட்டுருந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு மட்டும் ஏன் விட மாட்டாராங்க? நாங்கள் இன்னைக்கு அவங்க போயிடுவாங்க. நாங்கள் வருஷமாக அதுலேயும் இருக்கிறவங்க. இன்னைக்கு மட்டும் நாங்கள் இருக்கல, வருஷம் 90 நாங்கள் இருக்கிறவங்க. இன்னைக்கு மட்டும் நாங்கள் பயந்து போக மாட்டோம். அவங்க வேணா இன்னைக்கு மாறி போவாங்க. இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க, இன்னொரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. நாங்கள் பார்த்து தான் நாங்கள் ஒன்றும் அப்படி போக மாட்டோம். நாங்கள் வருஷமாக அதே இடம் தான் இருப்போம்.